தமிழக அரசியல் வரலாற்றில் அடுத்த சில நாட்கள் மிக முக்கிய நாளாக கருதப்படுது. எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச கையோட எக்ஸிட் போல் ரிசல்ட்டும் வந்து வெளியாகி மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. புதுசாக ஆரம்பிச்ச ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற சில தகவல்களை வெளியிட்டு சில கம்பெனிகளுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் டிவிகே கட்சியினர் தங்களுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனே பண்ணி முடிச்சுட்டாங்க. 4 நாட்கள் வெக்கேஷனுக்காக போயிருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு திரும்ப வந்துட்டார். ஃப்ளைட்டை பிடிச்சி அவசரமாக ஓடி வந்து இவங்களும் வந்து மீட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஏடிஎம்கே கட்சியினர் தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் எங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இது சும்மா பூச்சாண்டி காட்டுற வேலை. 2016 கூட இந்த மாதிரி தான் ஒரு பூச்சாண்டி காட்டினாங்க, ஆனால் நாங்கள் தான் 2016 ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தகவலை சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்த சில தினங்கள் என்ன சொன்னாலும் அடுத்த சில தினங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பையும் பயத்தையும் ஆவலையும் பல பேருக்கு தூண்டி வச்சிருக்குது இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது. இதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல நிறுவனங்கள் வந்து நேற்றைக்கு தேதியே வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்டை வெளியிட்டுட்டாங்க. அதில் முக்கியமாக ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்ட தகவல் தான் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. கிட்டத்தட்ட தாவேகா கட்சி வந்து 120 இடங்கள் வரைக்குமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள், தனிப்பெரும் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவலை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் சாதாரணமாக கிடையாது. ஏற்கனவே நடந்த 2019 மற்றும் 2021 எலெக்ஷன்ஸ்ல இவங்க கணிச்ச கணிப்பு அப்படிங்கிறது மிக சரியா இருந்தது. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க சொல்ற விஷயத்தை எல்லாரும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. மற்ற கம்பெனிஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து டிஎம்கே தான் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வந்து டுடேஸ் சாணக்கியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னாலும் டிவிகேக்கு சாதகமான ஒரு அமைப்பு அப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா அந்த அளவுக்கு பெரிய அளவில் தனிப்பெரும் மெஜாரிட்டியோட இவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லல. இவங்க சொல்லி இருக்கிற விஷயம் இவங்களும் வந்து மீண்டும் வந்து டிஎம்கே தான் வந்து ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே 39% பிளஸ் ஆர் மைனஸ் 3% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏடிஎம்கே 27 பிளஸ் ஆர் மைனஸ் 3% இருக்குங்கிறாங்க. டிவிகே 30% பிளஸ் ஆர் மைனஸ் 3% இருக்கும். அதர்ஸ் வந்து 4% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் டிவிக்கே புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சி, 30% ஓட்டை வாங்குறாங்க அப்படின்னா இது வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பேசப்படும். ஏன்னா எடுத்த உடனே புதுசா ஆரம்பிச்சு முதல் எலெக்ஷன்லயே வந்து 30 இடம் வாங்குறாங்க அப்படிங்க, 30% வாக்கு வாங்குறாங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். இவங்க சீட் அடிப்படையிலும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் வந்து எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க கடைசியா இவங்களுடைய ரிப்போர்ட் அப்படிங்கறத சப்மிட் பண்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால ஓரளவுக்கு ஏற்றுக்க முடியும் எந்தெந்த கம்பெனி சொன்ன ரிசல்ட் சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்த கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு தகவல்களை வெளியிடுற கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மும்முனை போட்டியில இவங்களுடைய வாக்கு சதவீதத்தை பிரிச்சு தனித்தனியாக காட்டுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த கருத்து கணிப்பு ரிசல்ட் எல்லாமே, எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க அந்த டுடே சாணக்கியா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏடிஎம்கே 45 பிளஸ் ஆர் மைனஸ் 11 சீட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிஎம்கே 125 பிளஸ் 11 சீட்டுகள் பிளஸ் ஆர் மைனஸ் 11 சீட்டுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க சொல்றதை பார்த்தாங்க அப்படின்னா டிஎம்கே தனிப்பெரும் மெஜாரிட்டியோட சீட்டை இவங்களுடைய கூட்டணியோட வந்து ஆட்சி அமைச்சிடலாம், இவங்க வந்து ஆட்சி அமைக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. டிவிக்கு 63 பிளஸ் ஆர் மைனஸ் 11 இடங்கள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 63 அப்படிங்கிறது மிகப்பெரிய இடங்க, சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு நேத்தே வந்து ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் தனிப்பெரும் மெஜாரிட்டியோட டிவிக்கு ஆட்சியே பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. மற்ற கம்பெனிஸ் எல்லாம் டிவிகேக்கு ஒரு 18 இடம் 20 இடம் 25 இடத்துக்குள்ள தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எல்லா ரிசல்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இவங்க சொல்லியிருக்கிற இந்த தகவல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 63 இடங்கள் பிளஸ் ஆர் மைனஸ் 11 இடங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிவிகேக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதர்ஸுக்கு வந்து 1 இடமோ 2 இடமோ தான் வந்து மற்றவங்க எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, மொத்தம் 5 ஸ்டேட்ஸ்ல வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. மே 4ஆம் தேதி எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியாகும். ஸோ இதற்கு நடுவில் டிவிகேவினர் நாங்க தான் ஜெயிக்க போறோம் பார்த்துக்கோங்க, இது எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு சென்னையில் மீட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து நம்ம தான் ஜெயிக்க போறோம், அடுத்து என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய அளவில் ஒரு டிஸ்கஷனை பண்ணியே முடிச்சுட்டாங்க. எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்த கையோட
டிஎம்கே தலைவர் 4 நாள் வெக்கேஷன்ல இருந்தாரு, கொடைக்கானல் போயிருந்தாரு. அவசரமா ஃபிளைட்டை பிடிச்சி குடுகுடுன்னு ஓடி சென்னைக்கு வந்துட்டு அண்ணா அறிவாலயத்தில் மீட்டிங்கை போட்டாங்க. அடுத்து நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. இவங்களுமே வந்து டிஎம்கேவும் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. நாம அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறோம் கடந்த 5 வருஷத்துல, நாம தான் வரப்போறோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது, எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்களும் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஏடிஎம்கே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே ஆல்ரெடி வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்க கிட்ட பேசி வச்சுட்டாங்க. வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கணும், நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஆல்ரெடி அவங்களுடைய கட்சிக்காரங்க கிட்ட டிஸ்கஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடத்தி முடிச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தேர்தல் முடிவுகள் ரிசல்ட், அதாவது எக்ஸிட் போல் ரிசல்ட் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸிட் வந்திருக்கு, தேர்தல் முடிவுகள் இப்படி தான் வரும்னு சொல்லி எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2016 வருஷமும் இதே மாதிரி தான் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் கடைசியாக நாங்கள் தான் 2016 ஜெயித்தோம், அதே மாதிரி தான் இந்த முறையும் வந்து நாங்கள் 2வது இடம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிகள் வந்து தகவல் எக்ஸிட் போல் ரிசல்ட்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை நாங்கள் தான் முதல்ல வருவோம் அப்படின்னு ஏடிஎம்கேவும் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது 3 கட்சிகளும் நாம தான் வருவோம்னு சொல்லி பயங்கர கான்ஃபிடென்ட்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. ஸோ 3 கட்சியுமே நாம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ல இருந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னதான் இவங்க எக்ஸிட் போல்ல வந்து இவங்க நிறைய மக்கள்களை சந்திச்சு வந்து ரிசல்ட் இவங்க வந்து சொன்னாலும், ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான், யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறத வெளியே சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவங்க வேற ஒரு ஆளுக்கு ஓட்டை போட்டுட்டு வெளியே வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் கேட்குற கம்பெனிக்காரங்க கிட்ட வேற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். அவங்க என்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர, இவங்க என்னதான் வந்து சொன்னாலும் 100% எல்லாரும் நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில டிவிகேக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க வீட்டில் வயசானவங்க பெரியவங்க எல்லாமே வந்து அவங்க காலங்காலமாக வந்து ஒன்று டிஎம்கேவில் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா ஏடிஎம்கேவில் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய வீடுகளில் பிரச்சனை பெருசாக வளர்ந்தது. இதை நான் எனக்கு சுற்றி இருக்கிற இடங்கள்லேயே வந்து ரொம்பவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நடந்தது. ஒன்று டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும், இல்லை ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு வயது முதிர்ந்தவர்கள், அதாவது பெரியவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, இந்த 2 கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இளம் தலைமுறையினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிவிகே இது வரைக்கும் ஆண்டதெல்லாம் போதும், புது ஒரு கட்சிக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிவிகேன்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாம் நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த முறை பயங்கரமான போட்டி இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப சாதாரணமாக சும்மா 50 ஓட்டு 100 ஓட்டு வித்தியாசத்தில் எக்கச்சக்க இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன வாட்டியே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டு வித்தியாசத்தில் நிறைய இடங்களில் வந்து டிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ஏன் 1 ஓட்டு 2 ஓட்டு வித்தியாசத்தில் கூட வரதுக்கான வாய்ப்புகள், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டு அப்படிங்கிறது பயங்கரமாக பிரிஞ்சு போய் கிடக்கு. இது வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க மட்டும்தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்து நின்றுட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் டிவிகே வந்து என்ட்ரி கொடுத்து இவங்க 2 பேர்த்தோடைய ஓட்டையும் அடித்து பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு 3 கட்சிகளும் வாக்கு வாங்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. மே 4ஆம் தேதிக்காக நானும் வெயிட் பண்ணுறேன். நீங்களே எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், டாட்டா, பாபாய்.